ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ரீஸ்மா ஆலோவேரா ஜெல்லோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் என்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீஸ்மா ஆலோவேரா ஜெல் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ப்ராண்டு ஹிமாலயா, க்ரீன் லீஃப், அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ்ன்ற விட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல். இது 3 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நான் கரெக்டாக 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு ஆலோவேரா ஜெல் எதுக்காக நான் வாங்கி ட்ரை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கன்சீவாக இருக்கிறதுனால என் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது. ஏற்கனவே என்னுடைய ஸ்கின் ட்ரை ஸ்கின் தான், இன்னும் டூ மச்சாக ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் ஆலோவேரா ஜெல் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த சம்மர் டைமில் சுத்தமாக முடியவே இல்லை. ரொம்ப வேர்த்துட்டே இருந்த மாதிரி இருக்குது. அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அடிக்கடி வாங்கி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்ம வாங்குறது கொஞ்சம் பெருசாக வாங்கி இப்போ ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு மீஷோவில் செக் பண்ணும்போது தான் இந்த ஸ்ரீஸ்மா ஆலோவேரா ஜெல் பார்த்தேன். மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் 120 ரூபீஸ்க்கோ சம்திங் வாங்கியிருந்தேன். காம்போவாக 2 கொடுத்துருந்தாங்க. 2 பாட்டில் 120க்கு வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் ஃபீட்பேக் எல்லோரும் நல்லதாக போட்டிருந்தாங்க. சரி, நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது. நான் வாங்கின முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த 3 ஜெல்லுமே கலர் ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல், பியூர் ஆலோவேரா ஜெல். நம்ம செடியிலேருந்து பறித்தா என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு என்னாச்சுன்னா, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி என்னாச்சுன்னா அங்கங்கே மாதிரி பிளாக் மார்க் மாதிரி வர ஆரம்பிச்சிது. எனக்கு இந்த ப்ராப்ளம் வின்டர் சீசனில் தான் இருக்கும். ஆனால் இது கன்சீவாக இருக்கிற டைமாக என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது இந்த ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாவே என் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக பார்த்துக்கிட்டு அந்த பிளாக் மார்க்கெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிச்சு. அது இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. நான் வாங்கும் போது நினச்சேன் 120 ரூபீஸ்க்கு சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் 300 ml இருக்குது. அதுவும் பம்ப் மாடலில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது. நமக்கு சும்மா கையை விட்டு எடுக்கிறது இல்லாமல் இது பம்ப் மாடலில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இதை நான் கரெக்டாக 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் இந்த ஆலோவேரா ஜெல்லை எப்படி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு எப்படி ட்ரை பண்ணுவேன்னா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுவேன். மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவேன். நடுவில் எப்போயாச்சும் வேர்த்துதுன்னா அப்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிப்பேன். இப்படி தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இந்த சம்மர் டைமில் சுத்தமாக முடியல. நான் முன்னாடி யூஸ் பண்ண ஆலோவேரா ஜெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி க்ரீமி டைப்பில் இருக்கும். ஹிமாலயா ஆலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும், க்ரீன் ஜெல்லாக இருக்கட்டும், ஒரு மாதிரி க்ரீமி டைப்பில் இருக்கும். ஆனால் இந்த சம்மர் டைமில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்கின் வேர்த்து ஒரு மாதிரி ஆயிலியாக ஆயிடுற மாதிரி இருக்குது. அடிக்கடி ஃபேஸை வாஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. வாட்டர் மாதிரி சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. நம்ம போட்டதே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. வேர்த்தாலும் நம்மளுக்கு ஆயிலியாக தெரியல. நம்மளுக்கு வேர்வை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸில் ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கோன்றதே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சீக்கிரமாகவும் அப்சர்வ் ஆகிடுது. ஏருக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் 50% ஏர் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அப்போ இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏரை கோம் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கோம் பண்ணுறதுக்கு வருது. அதிகமாக முடி போகலை. ஏரை நல்லா சாஃப்ட்னஸாக வச்சு பார்த்துக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏருக்கும் இப்போ ரெகுலராக இதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸுக்கும் இதான் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. பியூர் ஆலோவேரா ஜெல். நீங்கள் அதிகமாக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆஃபர் ரீசெண்டாக விட்டுருக்காங்க போல். இப்போ 100 ரூபீஸ்க்கு 2 பாட்டில் கிடைக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஸ்மெல்லும் ரொம்ப ஹெவியாக இல்லை, மைல்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பியூர் ஆலோவேரா ஜெல்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார் எங்கள் அப்பா. அதோடைய ஸ்மெல் சுத்தமாக நல்லாவே இருக்காது. என்னமோ மாத்திரை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது இல்லாமல் என் ஸ்கின்னில் நிறைய ரேச்சஸ் வர ஆரம்பிச்சிது. அதுலேருந்து இந்த மாதிரி
ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வாங்கி ட்ரை பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. ஏன்னா வந்து நான் இப்போ கன்சீவாக வர இருக்கேன். இந்த டைமில் யூஸ் பண்ணி அலர்ஜி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டு தான் யூஸ் பண்ணேன். ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, எனக்கு பிம்பிள் வரல, எதுவுமே வரல. என் ஸ்கின்னை நல்லா கிளியராக வச்சுக்கிச்சு. அது இல்லாமல் பிளாக் மார்க்கும் நல்லா ரிமூவ் பண்ணுச்சு. நான் இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து இப்போ ரோஸ் ஜெல்லும் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் ஃபீட்பேக்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க மீஷோவில். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் பாட்டில் காலி பண்ண 2வது பாட்டிலும் நான் வந்து முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ் ஜெல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து அதுவும் அதே ரேட்டில் தான் இருக்குது, ப்ரைஸில் இருக்குது, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சம்மர் டைம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய ஆலோவேரா ஜெல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோடைய வீடியோ வேணும்னாலும் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த ஆலோவேரா ஜெல்லில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இச்சிங் ஸ்கின், ஆல் ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹேர் வந்து ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 300 ml. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. பியூர் ஆலோவேரா ஜெல். நான் வந்து இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் 1 மந்த்தாக. எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய சிஸ்டர், எங்கள் அம்மா கூட எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே நல்லாவே செட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க, நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆலோவேரா ஜெல்லோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஸ் ஜெல்லோடைய வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.